ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஆகிருக்குங்க. ஸோ ப்ரோமோ பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்குள்ள ஒரு நிறைய கேள்விகளும் இருக்குது. ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ட்ரெண்டிங் நம்பர் 2ல் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ப்ரோமோவில் விஜய் வராட்டியுமே காவேரி நீக்காவோட ப்ரோமோ தான் நீங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவே ட்ரெண்டிங் நம்பர் 2ல் இருக்குது. 2.6 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. 61K லைக்ஸு, 1.7K கமெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், வேறு லெவல் அப்படியே போட்டு தள்ளிட்டாங்க நம்ம வீக்கா ஃபேன்ஸு. ஸோ இந்த இடத்துல வீக்கா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிவின் கிட்ட சொன்னது வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் அங்கே ப்ரோமோ வந்து நம்ம எல்லாருமே இப்படி தான் வரும்னு ஓரளவுக்கு நிறைய இப்போ 90% ஆஃப் த பீப்புள் வந்து கணிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் மில்லட் சார் முன்னாடியே வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ வருவாங்களா வரமாட்டாங்களா நமக்கு வந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் இவ்வளோ டெப்த்தாக கொடுத்துருக்க மாட்டாங்க, லைட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு நம்ம ஃபுல்லாக கணிச்சிட்டோம். இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நமக்கு அந்த சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிவினும் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட காவேரி ஓப்பனாக அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்தோஷமான விஷயம்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நிவின் வந்து பார்த்தீங்கன்னா அவராகவே அது சொல்லியிருக்க தேவையில்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே நிவினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாரு. ஸோ நிவின் நிறைய பேர் வாழ்த்துமே கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவர் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ்மே பார்க்க முடிஞ்சு. சித்தப்பா ஆகிட்டாரு நம்ம நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதை சொல்கிறேன்னா அந்த கமெண்ட்ஸில் ஸோ நிவின் கிட்ட சொன்னது ஒரு சில பேருக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருந்தாலும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ நிறைய மாதிரி விஷயம் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. அது எல்லாமே ஓகே தான். பிகாஸ் விஜய் கிட்ட சொல்லணும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு சொல்லிட்டாங்கன்னா கதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ராக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை ரொம்பவும் ட்ராக் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நடுவில் கொஞ்சம் சீன்ஸ் இன்சர்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, நான் சொல்லலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. காவேரிகிட்டையும் ஃபோன் இருக்குது, விஜய்கிட்டையும் ஃபோன் இருக்குது. லேட் ஆயிடுச்சுன்னு 2 பேருக்குமே தெரியும். காவேரி விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம், இல்லை விஜய் ஆச்சும் காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வர டிலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து வருமா நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரோமோவில் அதை பார்க்க முடியல. மேபி எபிசோட்ஸில் வரதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பயுமே நம்ம வந்து ப்ரோமோ ஒரு மாதிரி இருக்கும், எபிசோட் ஒரு மாதிரி இருக்கும். ப்ரோமோவில் இருந்த ஃபீல் எபிசோடில் இருக்காது. நான் நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். மேபி ஃபோன் பண்ணி ஃபோன் கிடைக்காம, இல்லை பிஸி, இல்லை ஃபோனை ஏதாச்சும் சுவிச் ஆஃப் ஏதோ ஒரு ரீசன் அங்கே காமிச்சாங்கன்னா ஓகே வேலிடாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் மாதிரி ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கையில் ஃபோன் இருக்குது. நிறைய டைம் இதுதான் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் இருக்குது, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போன சீக்வன்ஸை இன்னைக்கு வரைக்கும் நம்ம காமிக்கவே இல்லை. அதை எங்கேயாவது ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் காவேரி அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு தான் வெண்ணிலாவை கூப்பிட்டு போவாங்க. பட் அந்த லெட்டரை ராகினி கிழிச்சிருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகலை. அதே மாதிரியே விஜய் வந்து கால் பண்ணியிருப்பாங்க, அந்த காலை கட் பண்ணியிருப்பாங்க, பாஸ்வேர்ட்லாம் போட்டு அதெல்லாம் நிறைய வில்லத்தனங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ராகினி. அது எதுவுமே இங்கே ரிவீல் ஆகவே இல்லை. பட் அதே மாதிரி இங்கேயும் ஏதாச்சும் சொதப்பியிருப்பாங்களோ டீம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நம்ம நிறைய டைம் பேசியிருப்போம். காவேரிக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசியிருக்கலாமே, ஏன் பேசல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய கொஸ்டின் வச்சுப்போம். அதுக்கு வந்து சீன்லேயுமே ஆன்சர் வச்சுருந்தாங்க. நான் ட்ரை பண்ண அவள் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சீனில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போயும் அவங்க காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஏதாச்சும் ட்ரை பண்ணுற மாதிரி சீன்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். யாரெல்லாம் இந்த எதிர்பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ப்ரோமோ. அதனால் வந்து இவ்வளோ ஒரு ஹைப் வந்து நமக்கு ப்ரோமோக்குமே கிடச்சிருக்கு. இதுக்குன்னு ஒரு முக்கியமான ரீசன், அவங்க கொடுத்த BTS நம்மளே ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி பண்ணி இதுதான் நடக்குங்கிற மாதிரி யூகிச்சு வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் வந்து எபிசோட் லைட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட மைண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ப்ரோமோ நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கலன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.